காசாவில் 12 ஆக்கிரமிப்பு படையினர் படுகாயம். ராணுவ ஜீப்புகள் தலைக்கு பெற கவிழ்ந்த சம்பவம். இஸ்ரேலை தீவிரவாத நாடு என்று அழைத்த இடதுசாரி தலைவர் கேத்தரின் அயர்லாந்து அதிபர் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்றார். மண்ணின் மைந்தன் மட்டுமே காசாவை ஆள முடியும். தனி நாடு உருவாக்கினால் மட்டுமே ஆயுதங்களை ஒப்படைக்க முடியும். ஹமாஸ் மீண்டும் திட்டவட்ட அறிவிப்பு. பாலஸ்தீனியர்களை இழிவுபடுத்திய துருக்கி டிவி தொடர். தயாரிப்பு நிறுவனத்தை இழுத்து மூடும் எர்டோகான் அரசு. எதிரிகளை தாக்க அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை. டிரம்புடன் நேரடியாக மோதும் போர் குற்றவாளி நெதன்யாகு. விரக்தியின் வெளிப்பாடாக திமிர் பேச்சு. காசாவில் 12 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் படுகாயம் அடைந்துள்ளனர். காசாவில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் தொடர்ந்து அப்பாவி மக்களை அப்போது ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கி வருகின்றன. இதற்கு ஒருமுறை ஹமாஸ் இயக்கம் பதிலடி கொடுத்தது. இதில் 2 ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் போர் மீண்டும் வெடித்துவிடக்கூடாது என்பதற்காக காசா போராளி குழுக்கள் தங்களது தாக்குதல்களை நிறுத்தி வைத்து பொறுமை காத்து வருகின்றன. இந்த சூழலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் 12 பேர் காசாவில் காயம் அடைந்துள்ளதாகவும் விபத்து ஒன்றில் சிக்கி இந்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு படைகள் தெரிவித்துள்ளன. 3 ஹம்மர் ஜீப்புகள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த காயம் ஏற்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இது உண்மையிலேயே விபத்துதானா அல்லது கன்னிவெடியில் சிக்கினார்களா போன்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன. தங்கள் தரப்பு இழப்புகளை தொடர்ந்து இஸ்ரேல் மறைத்து வருவதாக பாலஸ்தீன போராளி குழுக்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை தீவிரவாத நாடு என அழைத்த பிரபல இடதுசாரி தலைவர் கேத்தரின் கனோலி அயர்லாந்தின் அதிபராக வரலாறு காணாத வெற்றியை பெற்றுள்ளார். ஐரோப்பாவின் சிலிகான் வேலி என அழைக்கப்படும் குட்டி நாடு அயர்லாந்து. ஆனால் உலகின் மிக பெரும் பணக்கார நாடுகளில் ஒன்று. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் முன்னணியில் உள்ள நாடு. இந்த நிலையில் அங்கு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தீவிர இடதுசாரி தலைவரான கேத்தரின் கனோலி வரலாறு காணாத வெற்றியை பெற்றுள்ளார். மொத்தம் 63% வாக்குகளை அவர் வாங்கியுள்ளார். இந்த வெற்றி பாலஸ்தீனியர்களுக்கு மகிழ்ச்சியையும் இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். இவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஹமாஸ் அமைப்பையும் பாலஸ்தீனியர்களையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, பாலஸ்தீனியர்களின் ஒரு அங்கம்தான் ஹமாஸ் என கூறினார். இதனை அயர்லாந்தில் உள்ள இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கடுமையாக எதிர்த்தனர். மேலும் இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு, இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி செய்யாவிட்டால் நாம் பிரச்சனையில் இருக்கிறோம் என்று அர்த்தம் என தெரிவித்தார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்ததோடு காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர நிலைப்பாடு கொண்ட தலைவர் அயர்லாந்து அதிபராக 63% வாக்குகளுடன் வெற்றி பெற்று இருப்பது இன படுகொலைக்கு எதிரான அந்நாட்டு மக்களின் மனநிலையை காட்டியுள்ளது. காசாவை பூர்வீகமாக கொண்ட தலைவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்வோம் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஹமாஸின் அரசியல் பிரிவு துணைத் தலைவர் கலில் அல்ஹயா அல் ஜாசிராவுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது: பாதுகாப்பு உட்பட காசாவின் அனைத்து நிர்வாக கட்டுப்பாடுகளையும் புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம். போர் நிறுத்தத்தை கண்காணிக்க ஐநா படைகளை அனுப்புவது குறித்து பத்தா அமைப்புடன் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மேலும் 2 ஆண்டுகள் நீடித்த போருக்கு பிறகு இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய தவறிவிட்டது என விமர்சித்த அவர், அதே நேரம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி வருவதோடு காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தடை செய்து வருகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட 72 மணி நேரத்திற்குள் 20 இஸ்ரேல் சிறைவாசிகளை விடுவித்தது ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாகும் எனவும், இஸ்ரேல் கைதிகளின் 28 உடல்களில் 17 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதியை கண்டறிய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நீடிக்கும் வரை தங்களிடம் ஆயுதங்கள் இருக்கும் என்றும், தனி நாடு அமைந்தால் அரசிடம் தங்களது ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் விளக்கினார். காசாவுக்கு தினமும் 6000 லாரி உதவிகள் தேவை. ஆனால் தற்போது 600 மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன எனவும், இஸ்ரேல் இன்னும் போர் நிலையைப் போலவே பொருட்களை தடுத்து நிறுத்துகிறது என்றும் கூறினார். கைதிகளின் பிரச்சினை எங்கள் தேசிய முன்னுரிமை. அவர்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார். துருக்கி தொலைக்காட்சி தொடரில் பாலஸ்தீனியர்களை உதாசீனப்படுத்திய ஒரு காட்சியால் பெரும் கொந்தளிப்பு வெடித்துள்ளது. துருக்கியின் அதிபர் தைப் எர்டோகான் தீவிர பாலஸ்தீன ஆதரவாளர் ஆவார். ஹமாஸ் இயக்கத்தை சுதந்திர போராட்ட இயக்கமாக கருதுகிறார்.
துருக்கி உளவுத்துறை ஹமாஸ் அமைப்புக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. அதே நேரம் துருக்கி எதிர்க்கட்சிகள் பாலஸ்தீன விவகாரத்தை முதன்மை பிரச்சினையாக கருதுவதில்லை. இந்நிலையில் அங்கு தயாரிக்கப்பட்ட டிவி தொடர் ஒன்றில் ஒரு பெண்ணை வீட்டிலிருந்து வெளியேற்றும் அதன் உரிமையாளர் உடைமைகளை வெளியே எறிவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த பெண்ணின் உடைமைகளுடன் சேர்த்து பாலஸ்தீன கொடியை தூக்கி எறிவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த காட்சிகள் துருக்கியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அந்த தொடரில் இடம்பெற்ற நடிகர் மெஹ்மத் யாசா அந்த தொடரில் இருந்து வெளியேறுவதாக அதிரடியாக அறிவித்தார். மேலும் தயாரிப்பு நிறுவனம் இஸ்ரேல் ஆதரவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் அம்பலமானதால் அந்த தயாரிப்பு நிறுவனம் மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள துருக்கி மக்கள் வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசா இன படுகொலை உலகம் முழுவதும் மக்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பது இந்த சம்பவம் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. காசா அல்லது லெபனானை தாக்க அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என நெதன்யாகு மறைமுகமாக பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது பேசிய நெதன்யாகு, இஸ்ரேல் ஒரு சுயாட்சி நாடு, எங்களை எதிர்த்து நடத்தப்படும் தாக்குதல்களை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். தேவையான போது நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை நாங்களே தீர்மானிப்போம். இதற்காக யாரிடமும் அனுமதி கேட்க மாட்டோம். எங்கள் பாதுகாப்பை நாங்களே கட்டுப்படுத்துகின்றோம் என்று தெரிவித்தார். மேலும் காசாவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச பாதுகாப்பு படையில் எந்த நாடுகள் பங்கேற்கலாம் என்பதை நாங்களே தீர்மானிப்போம் என்றும், சர்வதேச படைகளுக்கு மரியாதை செலுத்தினாலும் எந்த நாடுகள் எங்களுக்கு ஏற்றதல்ல என்பதை தீர்மானிப்பது இஸ்ரேல்தான் என்பதை தெளிவாக செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், துருக்கியின் பங்கேற்பை தங்களால் ஏற்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். காசா பகுதியில் நிலவும் பதற்ற நிலைக்கிடையில் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு சென்று வந்த ஒரு வாரத்திற்குள் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ள நெதன்யாகுவின் பேச்சு போர் நிறுத்த முயற்சியில் அமெரிக்காவின் இயலாமையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. காசாவில் 12 ஆக்கிரமிப்பு படையினர் படுகாயம், ராணுவ ஜீப்புகள் தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம். இஸ்ரேலை தீவிரவாத நாடு என்று அழைத்த இடதுசாரி தலைவர் கேத்தரின் அயர்லாந்து அதிபர் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்றார். மண்ணின் மைந்தன் மட்டுமே காசாவை ஆள முடியும். தனி நாடு உருவாகினால் மட்டுமே ஆயுதங்களை ஒப்படைக்க முடியும். ஹமாஸ் மீண்டும் திட்டவட்ட அறிவிப்பு. பாலஸ்தீனியர்களை இழிவுபடுத்திய துருக்கி டிவி தொடர். தயாரிப்பு நிறுவனத்தை இழுத்து மூடும் எர்டோகான் அரசு. எதிரிகளை தாக்க அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை. ட்ரம்புடன் நேரடியாக மோதும் போர்க்குற்றவாளி நெதன்யாகு. விரக்தியின் வெளிப்பாடாக திமிர் பேச்சு.